வணக்கம் குட்டீஸ், லட்டு பாப்பா கிட்ஸ் டிவிக்கு வரவேற்கிறோம். ஒரு அழகான கிராமத்தில் மது என்ற 7 வயது சிறுமி வாழ்ந்து வந்தாள். அவள் மிகவும் ஆர்வமுள்ளவள். புதிய இடங்களை கண்டுபிடிப்பதும் கதைகள் கேட்பதும் அவளுக்கு மிகவும் பிடிக்கும். அவள் வீட்டுக்கு அருகில் ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காடு சாதாரண காடு அல்ல, அதில் மந்திர சக்தி இருக்கிறது என்றென்று கிராம மக்கள் கூறுவார்கள். ஒரு நாள் மதுவுக்கு அந்த காட்டை பற்றி அறிய மிகுந்த ஆர்வம் ஏற்பட்டது. நான் ஒரு சிறிய சுற்றுலா போய் பார்த்து வரலாமே என்று நினைத்தாள். மெதுவாக காட்டுக்குள் நுழைந்தாள். ஆரம்பத்தில் எல்லாம் அழகாக இருந்தது. பறவைகள் பாடின, மலர்கள் மனம் வீசின. ஆனால் சிறிது நேரத்தில் அவள் வழி தவறிவிட்டாள். அம்மா, நான் எங்கே என்று பயந்து அழ ஆரம்பித்தாள். அப்போது திடீரென்று அவள் கண்களுக்கு ஒரு விசித்திரமான ஒளி தெரிந்தது. அந்த ஒளியை பின்தொடர்ந்து சென்றாள். பழமையான பெரிய மரங்களுக்கிடையில் ஒரு சிறிய பிரகாசமான கதவு இருந்தது. மதுவுக்கு அதிசயம். இது என்ன கதவு என்று யோசித்தாள். மெதுவாக கதவை திறந்தாள். கதவு திறந்தவுடன் அவள் ஒரு மந்திர உலகிற்குள் நுழைந்தாள். அது ஒரு அழகான ரகசியமான தேவதை ராஜ்யம். வானவில் நிறங்கள் எல்லாம் அந்த உலகில் இருந்தது. பறக்கும் பூக்கள், பேசும் விலங்குகள், ஒளி வீசும் மரங்கள் அனைத்தும் அதிசயமாக இருந்தது. அங்கே ஒரு அழகான தேவதை அரசி இருந்தாள். அவள் பெயர் மாயா அரசி. நீண்ட பிரகாசமான இறகுகள், மின்னும் ஆடை, மென்மையான புன்னகை. அவள் மிகவும் அழகாக இருந்தாள். வணக்கம் மது என்று மாயா அரசி மெதுவாக சொன்னாள். மதுவுக்கு ஆச்சரியம். என் பெயர் எப்படி தெரியும் என்று கேட்டாள். மாயா சிரித்தாள். இந்த காட்டில் வரும் நல்ல மனசுள்ள குழந்தைகளை நான் அறிந்திருப்பேன். நீ பயப்பட வேண்டாம். இது ஒரு பாதுகாப்பான இடம். மதுவின் பயம் குறைந்தது. அவள் அந்த ராஜ்யத்தை சுற்றி பார்த்தாள். சிறிய தேவதைகள் நடனமாடின. பட்டாம்பூச்சிகள் வண்ணமயமாக பறந்தன. நான் வீட்டுக்கு போக வேண்டும் என்று மது மெதுவாக சொன்னாள். மாயா அரசி மென்மையாக அவள் கையை பிடித்தாள். நிச்சயம், நான் உன்னை பாதுகாப்பாக வீட்டுக்கு அனுப்புவேன். ஆனால் நீ ஒரு விஷயம் நினைவில் வைத்துக்கொள். ஆர்வம் நல்லது, ஆனால் எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும். மதுவும் தலையசைத்தாள். மாயா அரசி ஒரு மந்திர தூளை எடுத்தாள். அது மின்னும் பொன்னிற தூள். அதை மதுவின் மீது தூவினாள். அடுத்த நொடி மது தனது கிராமத்தின் அருகே மீண்டும் வந்திருந்தாள். அன்று முதல் மது அந்த அனுபவத்தை மறக்கவில்லை. அவள் எப்போதும் தைரியமாகவும் கவனமாகவும் இருக்க கற்றுக்கொண்டாள். கதையின் நெறி: ஆர்வம் நல்லது, ஆனால் எப்போதும் பாதுகாப்பும் அறிவும் முக்கியம்.